பேடிஎம்மோட அசாத்திய வரலாறை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 2021 இந்தியாவோட மிகப்பெரிய ஐபிஓ வந்தது. 18,300 கோடிக்கு வேல்யூவேஷனுக்கு அது ஐபிஓவில் லிஸ்ட் ஆனிச்சு. மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணாங்க. விஜய் சேகர் சர்மா ஒரு சின்ன பையன், சின்ன ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன், இங்கிலீஷ் கூட தெரியாத காலேஜ் போனவன். ஆனால் அன்னைக்கு பிஎஸ்சியில் நின்று சிரிச்சிட்டு இருந்தான். அதே நாளில் அவனோட ஷேர் ப்ரைஸ் 27% கீழே இருந்தது. அந்த ஒரு கணம் பேடிஎம் கதை சொல்லும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது ஒரு கம்பெனியோட கதை மட்டும் இல்லை, ஒரு மனுஷனோட கதை. ஒரு நாட்டை எப்படி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆணுச்சு அப்படிங்கிற கதை. வாங்க பார்க்கலாம். அலிகார் பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் பிறந்தவர் தான் நம்ம விஜய் சேகர் சர்மா. சின்ன வயசுல விஜய்க்கு ஒரே ஒரு பேஷன் தான், படிப்பு தான். 12வது வயசுலேயே 10வது பாஸ் ஆனா. இந்தியாவில் மிக பெரும்பாலும் 14 வயசுல பாஸ் ஆவார்கள். 12 வயசுலேயே பாஸ் ஆனது அது அவரோட முதல் சிக்னல். ஆனால் ட்ரீம் பெரியது. டெல்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல சேர்ந்தான். ப்ராப்ளம் என்னன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முழுக்க இங்கிலீஷ்ல இருந்துச்சு. விஜய்க்கு இங்கிலீஷ் தெரியாது. என்ன செஞ்சான் தெரியுமா? அப்ப அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஐ ரீட் ஆப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர், ஃபிகர் அவுட் வாட் த கொஸ்டின் வேர். அவனே சொன்னான். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணான், தேர்வானான், டிஎஸ்சியில் சேர்ந்தான். ஆனால் அங்கே பிங்க் பிளாய்ட் மூமெண்ட், டீச்சர் பேசுவார், லிப்ஸ் மூமெண்ட் ஆகும், ஆனால் ஒன்றும் புரியாது. பேக் பெஞ்சுக்கு போனான். பட் அங்கே பேட் பாய்ஸ் கிடைக்கவில்லை. கம்ப்யூட்டர் லேப் கிடைச்சது. அன்று தொடங்கியது ஒரு காதல். 1998 இருந்து படித்தான். டிஎஸ்சிலேருந்து படித்தார். இம்மீடியட்டாக ஒரு இன்டர்நெட் ஸ்டார்ட் அப் தொடங்கினார். அதில் 5 லட்சத்துக்கு விற்றாரு. அது ஒரு ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இல்லாத ஒரு காலம். ஆனால் விஜய்க்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, மொபைல் மார்க்கெட் பிளேஸ் தான் ஃபியூச்சர்னு. 2010 ஜாக்மாவை ஹாங்காங்கில் சந்திச்சார். 197 பிளாட்ஃபார்ம் பார்த்தாரு. 580 பில்லியன் யூசர்ஸ், 600 பில்லியன் டிரான்சாக்ஷன். அந்த நிமிடம் அவர் மைண்டில் ஒரு ஸ்பார்க் ஆனது. இந்தியாவுக்கும் இது நடக்கும், அதை தான் பில்ட் பண்ணுவேன் அப்படின்னு வச்சாரு. அதற்கு முன் பேடிஎம் ஷேர் 8 lakhsக்கு விற்றாரு. பேரண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண பணம் இல்லை. உடனே டின்னர் சாப்பிட்டு 14 ரூபா சேவ் பண்ணி 16 கிலோமீட்டர் நடந்தார். இந்த மனிதன் தான் இந்தியாவின் பேமெண்ட் ரெவல்யூஷனை லீட் பண்ணார். பேடிஎம்ன்ற பேரை அவர் ஆரம்பத்தில் இந்த கம்பெனிக்கு பேர் வைக்கல. டிசம்பர் 2020 டிசம்பர் 22 197 கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு இன்கார்பரேட் ஆனது டெல்லியில். அது ஒரு ஸ்மார்ட் போன் காலம் இல்லை, யூபிஐ இல்லை, டேட்டா சீப் இல்லை. ஆனால் மொபைல் யூஸர் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேண்டும்? ரிங்டவுன், ஜோக்ஸ், கிரிக்கெட் அலாட், அஸ்ட்ராலஜி, காலர் டியூன், ரீசார்ஜ் சப்போர்ட். 197 இந்த டெலிகாம் லேயரை பில்ட் பண்ணார். பேடிஎம்ல கேப்பபிலிட்டி பேங்கிங் இல்லை, ஃபினான்ஸ் இல்லை, அது ஒரு டெலிகாம் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தது. ஸ்மால் மொபைல் யூஸருக்கு சர்வீஸ் பண்ணுறது, அதுதான் டிஎன்ஏ. 2010 பேடிஎம் லான்ச் ஆனது. ஒரே ஒரு ப்ராமிஸ், கடைக்கு போய் ரீசார்ஜ் பண்ண வேண்டாம், ஃபோன்லேயே பண்ணுங்க. இந்தியன் ப்ரீபெய்ட் டெலிகாம் மார்க்கெட்டில், அதாவது ஒவ்வொரு யூஸரும் அடிக்கடி ரீசார்ஜ் பண்ண வேண்டும். அது ஒரு கேஷ் த்ரோ லோக்கல் ரிட்டைலராக இருப்பார். பேடிஎம்ல அந்த பிஹேவியரை டிஜிட்டலைஸ் பண்ண மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், பில் பேமெண்ட்டு. இந்த ஸ்டேஜில் பேடிஎம் ஒரு டிஜிட்டல் யூட்டிலிட்டி கவுண்டர், ஃபினான்ஸ் கம்பெனி இல்லை. ஆனால் இந்த 3 ஹிடன் அசட்டாக கிடைச்சன: யூசர் ஹேபிட், பேமெண்ட்ஸ் டேட்டா, ஸ்மால் வேல்யூ டிரான்சாக்ஷன் ட்ரஸ்ட். இந்த 3 தான் பின்னால் தங்கமாக மாறிச்சு. ரீசார்ஜ் ஆப்லேருந்து பணம் வேலெட்டுக்கு ஷிஃப்ட் ஆனது. இந்த பேடிஎம் மூலயமா இது ஒரு பிக் பவெட். ரீசார்ஜ் ஆப் என்பது பே பண்ண போ, வேலெட் என்பது பணத்தை எக்கோசிஸ்டம்குள்ள உள்ளவை. வேலெட் யூஸர் அலோவ் பண்ணி பணத்தை உள்ளே கொண்டு அதை நிறைய வாட்டி ஸ்பெண்ட் பண்ண யூஸ் ஆனிச்சு. இது பேடிஎம் ஒரு பாஸ்த்ரோ பிளாட்ஃபார்ம்லேருந்து செமி க்ளோஸ்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறிச்சு. பில் பேமெண்ட், ஆன்லைன் மெர்ச்சன்ட், டிக்கெட்டிங், ட்ராவலிங், லேட்டர் ஆஃப்லைன் கியூஆர் பேமெண்ட்,
எல்லாமே இந்த வேலெட்ல இருந்து நடந்தது. இந்த ஃபேஸ்க்கு ஒரு கல்ச்சரல் ஷிஃப்டா நடந்தது. பேமெண்ட் கரோ, பேடிஎம் கரோ அப்படிங்கிற வார்த்தை இந்தியாவோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்மிங் சிங்க் ஆனுச்சு. கூகுள் கரோ, சர்ச்சு, ஜெராக்ஸ் கரோ, ஃபோட்டோஷாப்பு, பேமெண்ட் கரோ, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒரு பிராண்டா வெர்பா மாறுச்சு. அது $1 பில்லியன் கம்பெனியோட ட்ரூ மேக்கரா இருந்துச்சு. 2022 பேமெண்ட் வேலெட் வந்து அஃபீஷியலா லான்ச் பண்ணாங்க. செமி க்ளோஸ் வேலெட் சக்சஸை விஜய் வந்து ஒரு பிக் த்ரீமா பார்த்தாரு. இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் ஆப் வேணும். விசாட் மாடல், அலிபே மாடல், பேடிஎம் ஆட் பண்ணுச்சு. மூவி டிக்கெட்ஸ், டிராவல் புக்கிங், ஈவெண்ட், கிஃப்ட் கார்டு, யூட்டிலிட்டி பேமெண்ட், காமர்ஸ், கேமிங், கோல்டு, வெல்த் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ், கிரெடிட் கார்டு இது எல்லாமே ஒரே ஆப்பில். லாஜிக் சவுண்டாக இருந்தாலும் பேடிஎம் ஹை ஃப்ரீக்வன்சி, லோ மார்ஜின், யூசர் ட்ரஸ்ட் கிடைச்ச உடனே ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸை கிராஸ் செல் பண்ணலாம். பேடிஎம் யூசர், கன்சியூமர் யூசர், ஃபினான்ஷியல் சர்வீஸ் யூசர், பிஸ்னஸ் கஸ்டமர். ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. பேடிஎம் சைமல்டேனியஸாக ரீசார்ஜ் ஆப், வேலட், மார்க்கெட் பிளேஸ், டிக்கெட் பிளாட்ஃபார்ம், மெர்ச்சன்ட், பேங்க் லிங்க்டு பேமெண்ட் பிளேயர், வெல்த் டிஸ்ட்ரிபியூட்டர், கிரெடிட் டிஸ்ட்ரிபியூட்டர், அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம். பிஸ்னஸ் மாடல் காம்ப்ளெக்ஸ் ஆச்சு. இன்வெஸ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் பேமெண்ட் அப்படிங்கிற பேடிஎம் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருந்துச்சு. ஆனால் 2026 காட்ஸ் இன் கிஃப்ட் அன்எக்ஸ்பெக்டட். நவம்பர் 8, 2027 8 மணிக்கு மோடி வந்து டிமானிட்டேஷன் அனௌன்ஸ் பண்ணார். அப்போ வந்து 500, 1000 நோட்டு மிட்லைட்லேருந்து இன்வேலிட்னு சொன்னார். இந்தியா ஃப்ரீஸ் ஆனிச்சு. ஏடிஎம் கியூஸ் நின்னாங்க. கேஷ் வந்து தட்டுப்பாட ஆரம்பிச்சு. மக்கள் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பேடிஎம்க்கு இது ஒரு ஜாக்பாட் ஆனிச்சு. பேடிஎம் கிட்ட ஆல்ரெடி வேலட், பிராண்டு, ஆப்பு, கியூஆர் பேமெண்ட் புஷ்ன்னு இருந்துச்சு. ஸ்மால் மெர்ச்சன்ட் வந்து ஹூ நெவர் கேர் அபவுட் டிஜிட்டல் பேமெண்ட் அண்ட் சடன்லி ஹேட் அ ரீசன் டு டிஜிட்டலி displays a payment QR code. And the behavior that might have taken years to were forced into week. The demonetization did not create Paytm from scratch. It compromised adoption. Paytm ஒரே நாளில் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் ஆனிச்சு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபுல் பேஜ் ஆடு கொடுத்தாங்க. பேடிஎம் கரோ யூசர் வந்து 110 பில்லியன்லேருந்து 250 பில்லியன் 2016 ஆனாங்க. இது ஒரு கம்பெனியை ஓவர் நைட் பிராண்டாக மாற்றியது டிமானிட்டேஷன். ஆனால் இந்த ரேபிட் அடாப்ஷனுக்கு ஒரு ஃபியூச்சர் சேஞ்சையும் உருவாக்கியது. ஸ்கேல் ஃபாஸ்டாக பில்ட் பண்ணும்போது கம்ப்ளைன்ஸ், கேஒய்சி, டிசிப்ளின்ஸ் அண்ட் ரிஸ்க் சிஸ்டம் மெச்சூர் ஆக டைம் எடுக்கும். அது பின்னால் பிக் ப்ராப்ளம் ஆகும். அதற்கு என்ன பண்ணணும்? வேலட் சக்ஸஸ் ஆனிச்சு. டிமானிட்டேஷன் பூஸ்ட் கிடைச்சது. ஆனால் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. வேலட் யூஸ்ஃபுல் ஒன்லி இஃப் யூசர் கேன் ஸ்பெண்ட் த பேலன்ஸ் சம்வேர். அக்செப்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வேணும். கார்டு மிஷின் எக்ஸ்பென்சிவ். கார்டு அக்செப்டன்ஸ் காம்ப்ளெக்ஸ். சொல்யூஷன் கியூஆர் கோட். ஒரு சிம்பிள் ட்ரிக். மெர்ச்சன்ட் வாலில் ஒட்டி கன்சியூமர் ஃபோன் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுவாங்க. நோ ஹார்ட்வேர் காஸ்ட், நோ காம்ப்ளெக்ஸ். திஸ் வாஸ் ஜீனியஸ். கரீனா ஸ்டோர்ஸில், டீ ஸ்டால்ஸில், ஃபார்மசிஸில், ரோட் சைட் ஷாப்பில் இந்த கியூஆர் கோடு ஸ்ப்ரெட் அக்ராஸ் இந்தியா லைக் வைல்ட் ஃபயர். ஒவ்வொரு கியூஆர் மெர்ச்சன்ட் கியூஆரும் பேடிஎம் கன்சியூமர் ஆப்ஸில் யூஸராக மாறினாங்க. 2 சைட் நெட்ஒர்க் கிரியேட் ஆகிடுச்சு. கன்சியூமர் சைட் நீங்கள் எங்கே டிஜிட்டல் பே பண்ணலாம். மெர்ச்சன்ட் சைடில் கார்ட் மிஷின் காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் டிஜிட்டல் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூ விட இது பெருசு. ஒவ்வொரு மெர்ச்சன்ட்டுக்கும் ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கான பேஸ், சவுண்ட் பாக்ஸ், பிஎஸ்சி டிவைஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் லோன், அட்வர்டைசிங், பிஸ்னஸ் ஆப், இன்சூரன்ஸ், மெர்ச்சன்ட் சர்வீசஸ். பேடிஎம் இந்தியா வந்து ஃபிசிக்கலி மெர்ச்சன்ட் ஆன்போர்டிங் எக்ஸசைஸ் பண்ணிச்சு. அமேசானுக்கு வேர்ஹவுஸ்க்கு எப்படி மோட்டோ, பேடிஎம்க்கு மெர்ச்சன்ட் நெட்ஒர்க் அப்படி ஒரு மோட்டோ ஆனிச்சு. 2015 ஆர்பிஐ இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்து 2017 பேடிஎம் பேமெண்ட் பேங்க் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஏன் பேமெண்ட் பேங்க்? பேடிஎம் டீப்பர் ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னு நினச்சாங்க.
பேங்க் பேமெண்ட்ஸ் பேங்க் என்பது என்னன்னா டெபாசிட் அக்செப்ட் பண்ணுவாங்க, டெபிட் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க, பேமெண்ட் எனேபிள் பண்ணுவாங்க, பேங்கிங் ஆக்சஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் கெனாட் லெண்ட் லைக் நார்மல் பேங்க் அந்த மாதிரி கடன் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு கிரிட்டிக்கல் லிமிட்டேஷன். பேடிஎம் பேமெண்ட் பேங்க் மோர் தென் ஆஃப் பேமெண்ட் ஸ்டாக் ஓன் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் ஃபுல் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனாக மாற முடியாது. சேவிங் அக்கௌண்ட், ஃபாஸ்டாக், யூபிஐ ஹேண்டல், என்சிஎம்சி கார்டு, மெர்ச்சன்ட் செட்டில்மெண்ட்டு. 2028 65 பில்லியன் சேவிங் அக்கௌண்ட்டும் 58 பில்லியன் டெபாசிட் இருந்துச்சு. ஆனால் ஓவர் 56% ஆஃப் பேடிஎம் ரெஜிஸ்டர் மெர்ச்சன்ட் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட். இது ஒரு பவர்ஃபுல் இல்லையா? ஆனால் பேமெண்ட்ஸ் பேங்க் கேவ் பேடிஎம் மோர் கண்ட்ரோல் பட் ஆல்சோ இன்க்ரீஸ்ட் ரெகுலாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. Once you have an associated bank's compliance expectation are higher than pure technology platform. இந்த சென்டென்ஸை நல்லா நாம வச்சுக்கோங்க. இது பின்னால் ஒரு பிக் சேலஞ்ச் ஆகும். யூபிஐ வந்துச்சு, கேம் சேஞ்ச் ஆனிச்சு. இயர்லியா வேலெட்டை வந்து யூஸ் பண்ணாங்க, ஏன்னா வந்து சும்மா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்காக. யூபிஐ வந்து டைரெக்டாக பேங்க் டு பேங்க் பேமெண்ட்டை ஈஸியானுச்சு. வேலெட்டோட அட்வான்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆனிச்சு. யூஸர் வந்து டைரெக்டாக பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே பே பண்ணலாம். வேலெட் டாப் அப் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பேமெண்ட்டுக்கு ஒரு த்ரெட்டாகவும் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருந்துச்சு. த்ரெட்டுங்கிறது என்ன? வேலெட் வந்து இனிமேல் தேவையில்லை. ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, பேமெண்ட் வந்து ஸ்டில் கியூஆர் கோடு மூலிமா அவங்களால தர முடியும். இப்போ வந்து மாடல் வந்து ஷிஃப்ட் ஆனிச்சு. வேலெட் ஏராலேருந்து யூபிஐ ஏராக்கு. பேடிஎம் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க இன்னும் மெர்ச்சன்ட் டிவைஸையும் ஃபினான்ஷியல் சர்வீஸையும் பண்ண ஆரம்பித்தாங்க. பியூர் யூபிஐ பேமெண்ட்டாக மாற்ற ஆரம்பித்தாங்க. அதனோட ஆன்சர் தான் அவங்க கண்டுபிடிச்சது சவுண்ட் பாக்ஸ் வந்து இது வந்து பேடிஎம்முக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் மாடலாகவே ஆனிச்சு. கியூஆர் கோடு அலோன் மட்டும் யூஸ் பண்ணாமல் அது வந்து ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்ளமும் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஷாப்பில் வந்து மெர்ச்சன்ட் ஃபோன் செக் பண்ணால் டைம் இருக்காது. அப்போ வந்து பேடிஎம் வந்து இதை வந்து எப்படி சொன்னிச்சுன்னா, சவுண்ட் பாக்ஸ் மூலிமா அந்த ஆடியோ கன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சு. பேடிஎம் ரிசீவ்டு 150. இந்த மாதிரி பண்ணக்குள்ள இது வந்து ரொம்ப ஃபேன்சியாகவும் இல்லை, அதுவும் இல்லாத இது வந்து ரொம்ப ட்ரஸ்டாக இருந்துச்சு. இதனால வந்து கடையில் இருக்கவங்க வந்து ஈஸியாக அந்த கேட்டுக்கிட்டு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி ஈஸியாக மூவ் ஆனால். இப்போ வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து லோ மார்ஜின், பட் ஆனால் அந்த டிவைஸை வந்து மந்த்லி ரன் பண்ணாங்க. இப்போ வந்து மெர்ச்சன்ட் வந்து டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, சவுண்ட் பாக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. இப்போ வந்து 2 பிஸ்னஸ் வந்து ஈஸியாக நடந்துச்சு. 2026 Q4 1.51 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சாங்க. இந்த சவுண்ட் பாக்ஸ் எவால்வ் பண்ணது பேமெண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் டிவைஸ்லேருந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக ஆச்சு. பிஸ்னஸ் இன்சைட், கஸ்டமர் நோட்டிஃபிகேஷன், மெர்ச்சன்ட் சப்போர்ட்னு 11 லாங்குவேஜில் இது சப்போர்ட் ஆனிச்சு. பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து அவங்க வந்து கடன் தர முடியாது. அதுக்காக ஒரு பார்ட்னர் மாடலை கொண்டு வந்தாங்க. கன்சியூமர் ப்ளஸ் மெர்ச்சன்ட் டேட்டா இருக்குது, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ரீச் இருக்குது. இப்போ வந்து நமக்கு ஒரு பேங்க் பார்ட்னர் இருந்தால் நம்ம கடன் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் பேடிஎம் வந்து பேலன்ஸ் ஷீட் மூலிமா அவங்க வந்து லெண்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு லோன் டிஸ்ட்ரிபியூட்டராக டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தான் இருக்க முடியும். இப்போ உங்கள் டெய்லி டிரான்சாக்ஷன், செட்டில்மெண்ட் ஃப்ளோ, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு ஒரு லெண்டிங் பார்ட்னர்கிட்ட லோன் வாங்கி தராங்க. 3 வருடத்தில் 25% க்ரோத் காமிச்சாங்க. இது வந்து இவங்களுக்கு ஹையர் மார்ஜின் ரெவன்யூ வந்து பேமெண்ட்ஸோட கொண்டு வந்துச்சு. ஆனால் இந்த மாடல் டீப்பாக பார்ட்னர் கான்ஃபிடென்ஸையும் கம்ப்ளைண்ட்ஸ் குவாலிட்டியும் ரெகுலாரிட்டி கம்ஃபர்ட்டையும் கொடுத்துச்சு. நவம்பர் 2021 பேமெண்ட் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஐபிஓவாக ரிலீஸ் ஆனிச்சு, 18,000 கோடி. ஆனால் ப்ரைஸோட பேண்ட் வந்து 2080 2150 இருந்துச்சு. அப்போ வந்து பேடிஎம் சிஎஃப்ஓ என்ன சொன்னார்னா, we have priced IPO much higher but decide not to.
வி வாண்ட் டு லீவ் வேல்யூ ஃபார் த இன்வெஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நவம்பர் 18 2021 லிஸ்டிங் டே அன்னைக்கு பிஎஸ்சியில் விஜய் சேகர் சர்மா நின்னாரு, புல் ஹக் பண்ணாரு, ஸ்மைல் மெயின்டைன் பண்ணிட்டார். ஆனால் ஷேர் ப்ரைஸ் 27% ட்ராப் ஆனுச்சு. ஃபர்ஸ்ட் டேலே 2750 இஷ்யூ ஆன ப்ரைஸ் 1586 தான் லிஸ்ட் ஆனிச்சு. ஐ கெனாட் டெல் யூ ஹவு எலிவேட் ஐ ஆம், த மிஷன் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இந்தியா. அவர் ஐபிஓக்கு முன்னர் சொன்ன இதான் முன்னாடி சொன்னார். ஆனால் எலிவேஷன் அவுட் சைட் ரியாலிட்டி இன்சைடுன்ற மாதிரி போல் ஏன் இந்த இவ்வளோ ட்ராப்? ஐபிஓ ஃபேஸில் பப்ளிக் இன்வெஸ்டர் கேட்டாங்க. பேடிஎம் கம்பெனி, லெண்டிங் பிளாட்ஃபார்ம், மெர்ச்சன்ட் டெக்னாலஜி கம்பெனி, சூப்பர் ஆப், ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் மார்க்கெட் என்ன கேட்டுச்சுன்னா, உங்களுக்கு சஸ்டைனாக பணம் வர மாதிரி என்ன இருக்குது? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் மாடலாக இருக்குது, ஸ்டில் ப்ராஃபிட் பண்ணல, இதில் ஒரு கிளியர் ப்ராஃபிட்டபிள் பார்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி அதை டிசைட் பண்ணி மார்க்கெட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பேடிஎம் எங்கே இருக்குது தெரியுமா? அவங்களோட மெர்ச்சன்ட் ஜிஎம்பி 27% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குது. மெர்ச்சன்ட் சப்ஸ்கிரிப்ஷன் 27% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குது. அடுத்து நெட் பேமெண்ட் ரெவன்யூ 25% இயர் ஆன் இயர் இருக்குது. பேமெண்ட் மார்ஜின் 4 பிபிஎஸ் இருக்கு. ஒரு 2026 ஃபுல் ரெவன்யூ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8000 கோடியா இருக்கு. அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ் அது 2594 கோடியா இருக்கு. எபிட்டா 500 கோடியா இருக்கு. அடுத்து பேட் 552 கோடியா இருக்கு. பேடிஎம் மேனேஜ்மெண்ட் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெர்ச்சன்ட்ஸ்ட ரீச், கஸ்டமர்ஸ் ரீச் ஆகும், அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் காம்பவுண்டிங் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? அவங்களோட 4 இன்ஜின்: மெர்ச்சன்ட் பேமெண்ட் அஸ் அக்விசிஷன் லேயர், மெர்ச்சன்ட் டிவைஸ் அட் ரெட்டென்ஷன் லேயர், அதாவது சவுண்ட் பாக்ஸ். அடுத்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அது ஒரு ப்ராஃபிட் ஃபுல். ஏஐ லீட் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஏஐ இன்டகிரேஷன் பண்ணாங்க நிறைய இடத்துல ஃப்ராடை கண்டுபிடிக்கிறதுக்கு சவுண்ட் பாக்ஸில். அதுக்கப்புறம் கோடிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் காஸ்ட் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பேடிஎம் இஸ் நோ லாங்கர் வாட் இஸ் திஸ் கம்பெனி கன்ஃபியூஷன். இட்ஸ் merchant distribution platform, clear mode, clear monetization, but financial services cross sell, still unproven at scale. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்டு இல்லை, நீங்கள் சொன்னது தப்புன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.